வணக்கம் சோதர நண்பர்களே. 2025ஆம் வருடம் மே மாத இறுதியில் குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. இதுவரைக்கும் ரிஷபராசிகளை செஞ்சுட்டு வரக்கூடிய குரு அடுத்த ஒரு வருட காலத்துக்கு மீன ராசிகளை செஞ்சாலும் செய்துட்டு வருவாங்க. பொதுவாக ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பலன் அப்படிங்கிறது முக்கியமாக கருதப்படும். காரணம், வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா சுபகாரியங்களுக்கும் இந்த குரு தான் காரணகர்த்தாவாக இருப்பாங்க. அதனால் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது முக்கியமாக எல்லாராலையும் பார்க்கப்படுது. எந்தெந்த ராசிகளுக்கு எப்படியெல்லாம் சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயங்களை நன்மையை தருவாங்க அப்படிங்கிறத இந்த குருவை வச்சு பார்க்க முடியும். ஜோதிடத்தில் சுபகுரு அசுபகுரு அப்படின்னு 2 கிரகங்கள் இருக்குது. அதில் முழு சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு, வியாழன் கிரகம். அசுப குரு சுக்கிரன். புராணங்களில் இவங்களை சுக்கராச்சாரியார்னு சொல்லுவாங்க. குருவை பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லி வருவாங்க. இப்போ இங்கே சுபகுரு அசுபகுரு அப்படிங்கும்பொழுது சுபகுரு நல்ல விஷயங்களை கொடுத்துருவாங்க, அசுபகுரு கெட்ட விஷயங்களை கொடுப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. இப்போ சுபகுரு அப்படிங்கிறது சாத்வீக அம்சங்களை கொண்டது, நிறைநிலையை கொடுக்கும், புண்ணியத்தையும் பலத்தையும் அதிகரிக்கும், ஆன்மீக தொடர்புடையது. அதனால தான் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா சுபகாரியங்களுக்கும் அந்த சுபகுரு காரணகர்த்தாவாக இருக்காங்க. அவங்களுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னா எந்த ஒரு நன்மையும் இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொன்னாங்க. அதனால தான் சுப காரியங்களுக்கும் அவங்க காரணகர்த்தாவாக இருக்கிறது. அவங்களுடைய உதவி இல்லை அப்படின்னா இங்கே எதுவும் இல்லை. அப்போ அசுப குரு என்ன கெட்டதை செஞ்சிருமா அப்படின்னா அப்படி கிடையாது. அது புற வாழ்க்கையை சார்ந்த விஷயங்கள், காசு பணம், காரு பங்களா, கேளிக்கைகள், மது மயக்கம்னு இப்படி ஆகாத விஷயங்கள்னு இப்படி உடம்பு சுகத்துக்காக கிடைக்கக்கூடிய விஷயங்களுக்கு அது உதவியாக இருக்கும். அப்போது இங்கே குருவால் ஆத்ம பலம் ஏற்படுது, புண்ணியத்தை சேர்க்க முடியும், இறைவனோடு இயற்கையோடு ஒன்றுபட முடியும், மனசை சலனமில்லாத ஒரு நிலைக்கு கொண்டு செல்லும். அதுவே ஒரு பெரிய பாக்கியம்தான். அதுவே அசுப குருன்னு எடுத்துட்டோம்னா அது புற வாழ்க்கையில் ஈடுபட வச்சு மனசை சலனப்படுத்தி உடலையும் கெடுத்து ஆடம்பர சமாச்சாரங்களை ஏற்படுத்தும். அவ்வளோதான். பட் இன்றைக்கி அதுதான் எல்லாருக்கும் பெருசாக இருக்குது. எல்லாருமே ஆடம்பரத்தை நோக்கி போக ஆரம்பித்தாச்சு. எல்லாத்துக்கும் காசு பணம் தேவை, காரு பங்களாங்கிற தேவை, நல்ல அழகான ஆடை ஆபரணம் தேவை. இப்போ நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை கேட்ட உடனே போட தோணலாம். அப்போ அந்த குரு பலன் எதுக்கு? சுக்கிரனோட பலனை சொல்லுங்கள், நாங்கள் ஜம்முன்னு ஜாலியாக இருப்போம் இல்லையா அப்படிங்கிறது தான் தோணும். யாருக்குமே நிம்மதியாக அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கூட இன்றைக்கி பெருசாக வர்றது இல்லை. மனம் புத்தி அப்படின்னு எல்லாமே புறவரம் போயாச்சு. ஆனால் என்றைக்குமே கெட்டதுக்கு காலம் குறைவு, நல்லதுக்கு காலம் ஜாஸ்தி. இப்போது உதாரணத்துக்கு ஜோதிடத்திலேயே பார்த்தோம்னா சாத்வீக குணம் கொண்ட குரு ஒரு ராசியில் ஒரு வருட காலம் சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க. அந்த குருவுக்கு 3 பார்வைகள் இருக்குது. ஆனால் சுகபோகங்களை புற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய அந்த சுக்கிரனுக்கு ஒரு ராசியில் 1 மாத காலம், அதாவது குறைஞ்சபட்சம் 20 நாள்லேருந்து 25 நாளுக்குள்ள தான் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும். அந்த சுக்கிரனுக்கு ஒரே ஒரு பார்வை தான் இருக்குது. இதெல்லாம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, சுகபோகங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் வரவும் போகவுமாகத்தான் இருக்கும். அதுக்கு நிலைப்புத்தன்மைங்கிறதே கிடையாது. இப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, இப்பேற்பட்ட யோக ஜாதகமாக இருந்தாலும் சரி, எல்லா நேரத்திலும் நம்மளால் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது முடியாத காரியம். ஆக அது வரும் போகும், அவ்வளோதான். அதுக்கு நிலைப்புத்தன்மை கிடையாது, கால நேரம் ரொம்ப குறைவு. ஆனால் அதை அனுபவிக்கக்கூடியவங்களுக்கு கால நேரம் அதிகமாக இருக்கும். இப்போ சுகபோகம் அப்படிங்கிறது இருக்குதா இல்லையாங்கிறத விட, சுகபோகம் கிடைச்சா அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம நல்லா இருக்கணும் இல்லையா? அப்போது நமக்கு அதை விட கால நேரம் நல்லபடியாக இருக்கணும், அதிக நேரம் இருக்கணும். இப்போ நம்ம நல்லா இருந்தால் தான் அந்த சுகபோகங்களை அனுபவிக்கவே முடியும். இப்போ நம்மளே சரியில்லை, நம்ம உடல் சரியில்லை, நம்ம மனசு சரியில்லை, நம்ம புத்தி சரியில்லை அப்படின்னா நம்மளை சுற்றி என்னதான் இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லாம் இருக்குதுன்னு பேருக்கு வச்சுக்கலாம், அவ்வளோதான். அப்போ நம்ம நல்லா இருக்கிறதுக்கு, உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு, புத்தி நல்லா இருக்கிறதுக்கு, மனசு நல்லா இருக்கிறதுக்கு இந்த குருவோடைய ஆதரவு தேவை. அதுக்காக தான் இந்த குரு பயிற்சியை முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதை ஏன் இங்கே இவ்வளோ தூரம் விலைக்கு சொல்கிறேன் அப்படின்னா,
இப்போ இந்த இன்டர்நெட் உலகத்தில் இந்த குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இந்த குரு பலன் வந்துட்டாலே அவங்க கோடீஸ்வரன் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னா எதையோ சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னென்னமோ சொல்கிறாங்க. பண மலையில் நனைவோர், மூட்டை மூட்டையாக பணத்தை அள்ளுவோர், புதையல் யோகம் கிடைக்கும், அப்படி இப்படின்னு எதையோ சொல்கிறாங்க. ஆனால் இந்த குரு அதெல்லாம் செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அந்த குரு பயிற்சியால் சிலருக்கு இந்த பண யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும், வெகு சிலருக்கு தான். அது ஏன் அப்படின்னா சுய ஜாதக ரீதியாக அவங்களுடைய ஜாதகத்தில் சில கிரகங்களை இந்த குரு பார்க்க செய்யும். அப்படி அந்த கிரகங்களுக்கு இந்த குருவோடைய பார்வை கிடைக்கும் பொழுது அது சில யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி சில பண விஷயங்கள் ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு. பட் எல்லாருக்கும் உண்டா? குரு பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குமா, செல்வத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குமா, ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுத்துக்கிட்டு இருக்குமா, ஆசைகளை நிறைவேற்றும் அப்படின்னலாம் கிடையாது. சுபகாரியங்களை கொடுக்கும். மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியங்களை மேம்படுத்தும். அவங்க வயதுக்கு உண்டான வாழ்க்கைக்கான அப்டேஷனை கொடுக்கும். குழந்தைங்கன்னா படிக்க வேண்டிய விஷயம், படிப்பை நல்லா கொடுக்கும். படித்து முடித்ததுக்கப்புறம் வேலையை கொடுக்கும். வேலை முடித்ததுக்கப்புறம் கல்யாணத்தை கொடுக்கும். கல்யாணத்துக்கப்புறம் குழந்தைகளை கொடுக்கும். குடும்பத்தை பார்க்கணுமா, குடும்ப விஷயங்களை சீராக்கும். அப்போ இது எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்ம நல்லா இருக்கணும். நம்மளுடைய உடல், நம்மளுடைய மனம், நம்மளுடைய புத்தி நல்லா இருக்கணும். ஸோ இந்த 3 விஷயங்களை மேம்படுத்தும். அதன் மூலமாக மற்ற விஷயங்களை அது மேம்படுத்தும். ஸோ இப்படி தான் இந்த குரு பலன்கிறது வேலை செய்யுமே இல்லாமல் கண்ணா அப்படின்னா எதையோ கற்பனை பண்ணிக்காதீங்க. சுருக்கமாக சொன்னால் சாத்வீக நிலைகளில் உள்ள எல்லா நல்ல காரியங்களுக்கும் இந்த குரு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி இந்த குரு எந்தெந்த ராசிகளுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறாங்க. ஆக்சுவலாக மிதுன ராசி அப்படிங்கிறது குருவுக்கு பகை ராசியாக தான் இருக்கும், பெருசாக சப்போர்ட் இருக்காது. ஏன்னா உபயராசி உபயஸ்தானத்தில் இருக்கும்பொழுது அது கொஞ்சம் அந்த கிரகங்களுக்கு விரயஸ்தானத்தை அதிகம் ஏற்படுத்தும். ஸோ இது பெருசாக பாசிட்டிவ்னு எடுத்துக்க முடியாது, நெகட்டிவ்னு எடுத்துக்க முடியாது. இது குருவினுடைய தனிப்பட்ட நிலை. இப்போ மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு அங்கேருந்து துலாம் ராசி, தனுசு ராசி மற்றும் மகர ராசியை பார்க்குறாங்க. ஆக இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு பார்வை இருக்கிறதுனால இது ஃபேவராக தான் இருக்க போகுது. ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா இந்த 3 ராசிகளுக்குமே மற்ற கிரகங்களால் கொஞ்சம் சங்கடங்கள் அப்படிங்கிறது உண்டு. ஆனால் அது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய வகையில் இந்த குருவனுடைய அமைப்பு இப்போது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஆக இந்த வருடமே பார்த்திங்கன்னா துலாம், தனுசு மற்றும் கும்பராசிக்காரங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் எப்படியோ தப்பிச்சுக்குவாங்க. அதே போல் அவங்களுடைய வாழ்க்கையில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு இந்த திருமண விஷயங்கள், புத்திரவாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், மனசு புத்தி தெளிவாகும், மனசில் இருந்து வந்த சஞ்சலங்கள் குறைகள் அகலும். வாழ்க்கையில் அவங்களுடைய நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அடுத்த அப்கிரேடேஷனை எதிர்பார்க்கலாம். ஆனால் அடுத்ததாக சாதகமான நிலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மீன ராசி. இந்த மீன ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்கும். ராசி அதிபதியே குரு தான். மீன ராசிக்கு இப்போ 7 ஜென்மச்சனிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய நிலை, குறிப்பாக இந்த குருவனுடைய அமைப்பு மீனராசிக்காரங்களுக்கு மிகவும் சாதகமான வகையில் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் பொருளாதாயம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. புத்தி தெளிவாகும், மனசு நிம்மதியாக இருக்கும். இப்போ சாத்வீக குணம்னு முன்னாடி சொன்னோம் பார்த்திங்களா, அது எல்லாமே இந்த மீனராசிக்காரங்களுக்கு உண்டாகும். தெய்வ நம்பிக்கை, தெய்வ பலம், தெய்வ வழிபாடுகள் இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் மீனராசிக்காரங்களுக்கு உண்டு. நாத்திகவாதிகளை கூட ஆத்திகவாதிகளாக மாற்றக்கூடிய அமைப்புகள் உண்டு. நல்ல கல்வி அறிவு ஏற்படும், படிப்பு வாசனை நல்லா இருக்கும். சொத்து சுகங்கள் வகையில் முன்னேற்றங்கள் எதிர்பார்க்கலாம். அதன் மூலமாக வரக்கூடிய வரவுகள் நல்லபடியாக இருக்கும். ஸ்திரமாக இருந்து எல்லா விஷயங்களையும் செய்து முடிப்பீங்க. எல்லாத்தையுமே எப்பேற்பட்ட சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் அப்படிங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு உண்டாகும். ஸோ மீனராசிக்காரங்களுக்கும் இந்த குரு ரொம்பவுமே சாதகமான வகையில் இருக்குது. ஆனால் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரிஷபம், கடகம், சிம்மம் இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் குரு ஃபேவராக இருக்குது. அதாவது ஸ்தான பலங்களின் அடிப்படையில் இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் ஒரு சாதகமான நிலைகளை குரு செயல்பட்டு வருவாங்க. ரிஷபராசிக்காரங்கன்னு பார்க்கும்போது குடும்ப சுமைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்களை கொடுக்கும். காரிய சித்தி உண்டு. வெளி இடங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கௌரவம் உண்டாகும். வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும்.
கடகராசிக்காரங்களுக்கு மனசில் நிம்மதி இருக்கும், ஒரு அமைதி, சாந்தம், ஓய்வு, இந்த மாதிரியான விஷயங்களை சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல அமைப்புகள் என்பது உண்டு. அதே போல் ஆன்மீக விஷயங்களில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். பந்து மித்திரர்களிடையே நன்மைகள் உண்டு. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் இருந்து வந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் அகல ஆரம்பிக்கும். உங்களுடைய பொது வாழ்க்கை சுமூகமான நிலைகளில் மாற ஆரம்பிக்கும். சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும். மறைமுக ஆதாயங்கள் என்பது அதிகம் உண்டு. ஏதோ ஒரு வகையில் என்னைக்கோ செஞ்சு வச்ச காரியங்கள் மூலமாக நன்மைகளையும் அதனுடைய பலன்களையும் முழுமையாக பார்க்க முடியும். அடுத்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஆனால் இந்த குருவனுடைய அமைப்பு சிம்ம ராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்குது. மற்ற எல்லா கிரகங்களுமே கைவிட்டாலும் குரு உங்களை கைவிடலை அப்படிங்கிற ஒரு நிலைகளை தான் செயல்பட்டு இருக்காங்க. அதனால் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் உங்களுடைய நிலையிலிருந்து நழுவி விடாமல் உங்களை பாதுகாக்கக்கூடிய நிலைகளில் இந்த குரு பகவான் செயல்பட்டு வருவாங்க. ஆக சிம்மராசிக்காரங்களுக்கும் இது தனிப்பட்ட முறையில் ஒரு சாதகமான நிலைகளை பொறுத்து வரும். ஆனால் அடுத்ததாக பார்த்திங்கன்னா மேஷம், மிதுனம், கன்னி, விருச்சிகம் மற்றும் மகரம், இந்த 5 ராசிக்காரங்களுக்கும் இது ஒரு அளவான அமைப்போடு தான் வேலை செய்யும். அதாவது இவங்களுக்கு நல்லதை வாரி வாரி கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் அதே நேரம் கெடுதல் ஏற்படாமல் தடுக்கும். குறிப்பாக சில விஷயங்களில் இதில் மேசராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் அவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் அவங்களுடைய நிலைகளுக்கேற்ப அவங்களுடைய ஜாதக நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய பேர் சொல்லும்படியான ஒரு நல்ல அமைப்பை எதிர்பார்க்க முடியும். மிதுன ராசிக்காரங்களுக்கு அமைதி நிலவும். பெருசாக எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இருக்காது. எதிர்க்க எமனே வந்தாலும் அமைதியாக இருந்து காரியம் சாதிப்பாங்க. அவங்களுடைய புண்ணிய பலத்தை அதிகரித்து கொள்வாங்க. குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. தன்னை நம்பியவங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க. தனக்கு எது இல்லைனாலும் பரவாயில்ல, தன்னை நம்பியவங்களுக்கு தன்னை சார்ந்தவங்களுக்கு நல்லது நடந்தால் போதுங்கிற எண்ணத்தோடு செயல்பட்டு வருவாங்க. அதே போல் கன்னிராசிக்காரங்களுக்கும் கிட்டத்தட்ட அப்படித்தான். காரியங்கள் மூலமாக நன்மைகள் என்பது உண்டு. உங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு உதவிகரமாக நிறையா விஷயங்கள் இருந்து வருவாங்க. வேலை மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற விஷயங்கள் சாதகமாக இருக்கும். குடும்ப விஷயங்கள் காரியங்களில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். பொருளாதார நிலைகளில் மாற்றங்கள் இருக்கும். சொத்து சுகங்கள் வகையில் ஒன்று கொடுத்து ஒன்று பெறக்கூடிய தன்மைகளை பெற்று வருவாங்க. சொத்து சுகங்கள் வகையிலிருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் அகலும். கல்வி கேள்விகளில் வித்தவர்களாக இருப்பாங்க. ஆன்மீக பணிகளில் நன்மைகள் இருக்கும். அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் என்பது கூடும். குடும்ப விஷயங்கள் காரியங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பெருசாக இனி விருச்சிக ராசிக்காரங்க பேச மாட்டாங்க. விருச்சிக ராசிக்காரங்களோட இயல்பே பார்த்திங்கன்னா மறைஞ்சிருந்து செயல்படுறது தான். ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா அவங்களோட நிலையை பெருசாக வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அமைதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு உண்டான வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் அவங்களுக்கு திறன் என்பது ஏற்படும். அவங்களுக்கும் சரி குடும்பம் சார்ந்த விஷயங்களும் சரி இந்த சுபகாரியங்களோட தன்மைகள் அதிகமாக வேலை செய்யும். இதன் மூலமாக நன்மைகளையும் பார்த்து வருவாங்க. அடுத்ததாக மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு மறைமுகமான நிலைகளில் வேலை செய்யும். தனிப்பட்ட முறையில் அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் வெளி விஷயங்கள் சார்ந்த அமைப்புகளில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். பொருளாதார விஷயங்களில் கவனமாக இருங்க. சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் தொல்லைகள் இருக்கும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் தொல்லைகள் இருக்கும். அதாவது கெட்டது கழியும், ஆனால் அதற்காக சில சிரமங்கள் அப்படிங்கிறத நம்ம மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இப்போ உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெளியே வருது அப்படின்னா அது நல்லது தான். ஆனால் அது வெளியே வரும்போது சும்மா வராது. அதுக்கு உடம்பு சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். நிறைய பிரச்சனைகள் பார்க்க வேண்டியதாக தான் இருக்கும். ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு அப்படித்தான். கெட்டது கழியும், ஆனால் சில சங்கடங்கள் அதன் மூலமாக இருக்கும். அந்த சங்கடங்களை பொறுத்து கொண்டால் போதும், உங்களுக்கான நன்மைகள் நல்லபடியாகவே வந்து சேரும். சுருக்கமாக சொன்னால் மகர ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி நாரதர் கழகம் நன்மையில் முடியுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பலன்கள்லாம் பார்த்திங்கன்னா பொதுவான வகையில் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த பதிவுகளில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தனியாகவே பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.